மல்லி 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 இனியா இனியா. அண்ணி, நான் சொன்ன போது நீங்க நம்புனீங்களா? அண்ணனை பாத்தீங்களா எப்படி இருக்காருன்னு? ஐயோ, இந்த நிலைமையில கிடக்குறாரே, அவருக்கு நீ என்ன சமைச்சு கொடுத்த? ஏய், வந்ததும் வராதுமா ஏண்டி அவ்வளவு மிரட்டுற? நான் தான் கடையில வாங்கி சாப்பிட்டேன். அது சரி. ஏன் அமுதா, வீட்ல சமைச்சு கொடுக்க வேணாமா? கட்டினவ நீயே விட்டுட்டு போயிட்ட, இனி அவ சமைச்சு போடணுமா? பெருசா பேச வந்துட்டா. அண்ணி, இனிமே அண்ணனை விட்டு எங்கேயும் போகாதீங்க அண்ணி. அவரை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. 2 வாய் தான் சாப்பிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்குள்ள வாந்தியா எடுத்துட்டாரு. ப்ளீஸ் அண்ணி, நீங்க எங்கேயே இருங்க. என்னது, இவ இங்க இருக்கணுமா? நீ சொன்ன அவ இங்க இருந்துருவாளா? என்ன அமுதா விவரம் தெரியாம பேசுற? அவ இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிற? ஆளு இருக்கானா இல்ல மண்டைய போட்டானான்னு பாத்துட்டு போக வந்திருக்கா. ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. போய் சேர்ந்துட்டா வந்த கையோட கழிப்பு கழிச்சிட்டு போயிடலாம்ல, அதான். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், என்ன ஓவரா கண்ணை கசிக்கு நடிக்கிற? நான் ஒன்னும் இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லல. நீ தானே புருஷன் வேணாம் பிள்ளைங்க தான் முக்கியம்னு போன. இப்ப வந்து இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? சரி சரி, வந்துட்டல, கிளம்பு. பொண்டாட்டிங்கிற கடமைக்கு வந்துட்டு போயிட்டேன்னு நினைச்சுக்கிறேன். இல்லங்க, நான் வந்து பார்த்துட்டு போறதுக்கு வரல. நான் இங்கேயே இருக்கிறேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். அண்ணி, என்ன சொல்றீங்க? சரி. ஏய் லூசு, அவ சொன்னான்னு நீயும் வாயை புழக்கிற. இப்ப அப்படிதான் சொல்லுவா. அப்புறம் இங்க இருந்து எப்படி போறதுன்னு ஒரு டிராமாவை போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா. ஐயோ, ஏங்க இப்ப என்ன நடந்துருச்சு? அதான் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றேன்ல. சரி, நான் போய் கொஞ்சம் காரம் இல்லாம மோர் கஞ்சி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பாரு அமுதா, நான் செஞ்சா வேண்டான்னு சொல்றாரு. நான் என்ன செய்யறது? அதான் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றேன்ல. ஐயோ, அண்ணன் எப்படி எல்லாம் நடிக்குது பாரு. ஓவரா ஆக்ட் பண்ணுது. ஐயோ அண்ணன், இப்ப நீ தான் தப்பு பண்ற. அதான் அண்ணி வந்துட்டாங்கல்ல, இன்னும் என்ன உனக்கு? அண்ணி, நீங்க போங்க. நீங்க போய் மோர் சாதத்தை கரைச்சு எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மோர் சாதம்லாம் ஒண்ணும் வேண்டாம். ரசத்துல சாதம் கரைச்சி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஓ, நாக்கு வேற கொஞ்சம் மழு மழுன்னு இருக்கு. மிளகு காரம் நல்லா இருக்கும், அதான் சொல்ல வந்தேன். ஆட, ரசம் கேக்குதான் உனக்கு? இதெல்லாம் ஒரு பொழப்பா? சரி, நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா, இளங்கோ, அத்தை, அத்தை, மாமா பாரு. அத்தை, மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? அம்மா, என்னம்மா குளுக்கோஸ்லாம் ஏறுது? ஏன் அதுல கொஞ்சம் விஷத்தை ஏத்தி விடு. வந்துட்டான், எதுக்கு குளுக்கோஸ் என்னம்மா இது? குளுக்கோஸ் ஏறுதுன்னு. ஏய், நீ தான் வந்திருக்கேன்னு பார்த்தா இவங்களெல்லாம் கூட்டு வந்திருக்க. இவங்களெல்லாம் யார் வர சொன்னது? ஐயோ, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க. இங்க என்ன வித்தியா காட்டுறாங்க பார்த்துட்டு போறதுக்கு? போ சொல்லு. இப்படி பேசுனா எப்படிங்க? எப்படின்னா, அன்னைக்கு என்ன கேட்டான் இவன்? நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்டான் இவன். இப்ப இந்த அப்பன் வீட்டுக்கு எதுக்கு வராங்க? அப்பா, போதும், நீ அப்பான்னு கூப்பிட்டது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் மானத்தை வாங்கினது இல்லாம நீ ஒரு அப்பனான்னு பேச்சு வேற. இப்ப அப்பன்னு பாசம் வந்துருச்சா? இத பாரு கௌரி, முதல்ல இவங்களெல்லாம் அனுப்பு. இவங்க முகத்துல முழிச்சாலே விளங்காது. வாயை மூடுங்க. பெத்த புள்ளைய பார்த்து ஒரு அப்பா பேசுற பேச்சா இது? அவங்கதான் அப்பனே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனி என்ன அப்ப வேண்டி கிடக்கு? துரத்தி விடு. இத பாருங்க, குடும்பம்னா அப்பா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை இருக்கதானே செய்யும். அதுக்காக நல்லது கெட்டதுன்னா விட்டுற முடியுமா?
ஏய், இந்த வசனத்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசு. அவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. நீ வந்தியா, நீ மட்டும் இரு. அவங்களெல்லாம் துரத்தி விடு. அம்மா என்னம்மா இது? என்னமோ உடம்பு சரியில்லாம இருக்காருன்னு கேள்விப்பட்டு பார்க்க வந்தா இப்பவும் அப்படியே பேசிட்டு இருக்காரு. மாமா கொஞ்சம் இந்த நேரத்துலயும் கோவமா தான் இருப்பீங்களா? உங்களுக்கு உடம்பு முடியலன்னதும் நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். இவருக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? விடுறா, அவர்தான் கோவத்துல ஏதோ பேசுறாருன்னா நீமா பேசாம இரு. நான் ஒன்றும் கோவத்துல எல்லாம் பேசலடி, நல்லா யோசிச்சு தான் பேசுறேன். நீ மட்டும் இரு, அவங்களெல்லாம் போக சொல்லு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.